இவர்கள் யார் என்று தெரிகிறதா? இது பார்ட் 5க்கான வீடியோ. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செயல்பாடுகளானது எப்படி இருக்குது அப்படின்ற விவரத்தை தொடர்ச்சியாக பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்பாடி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாளருமான துரைமுருகன் தற்பொழுது நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. திமுக அரசாங்கம் 2021 பதவி ஏற்கும் பொழுது கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார். சமீபத்தில் கனிம வளத்துறை அந்த ஒரு பதவியானது அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னா, கனிமங்கள் மிக பெரிய அளவு திருடு போயிருக்கிறதா கனிமங்கள் துறை சார்ந்த பல பேர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. குறிப்பாக அந்த எம்சாண்ட் அதனுடைய விலை மிக பெரிய அளவு உயர்ந்ததற்கு அவரினுடைய செயல்பாடுகள் இருந்ததா, அதாவது குடியாத்தம் குமரன் அப்படின்னு ஒரு நபர், திமுகவில் இருந்த ஒரு நபர், அவரே வெளிப்படையாக சொன்னார். அப்படின்னா குறிப்பாக துரைமுருகன் அவர்களும் அவருடைய மகன் கதிரானந்த் அவங்க 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவு முறைகேடுகள் செஞ்சு பணம் சம்பாதிச்சிருக்கிறதாகவும், இந்த உண்மையை வெளிப்படையாக அவரே சொன்னதால அவரினுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதா ஒரு பேட்டியின் போது அவரே சொல்லியிருக்கிறாரு. இதற்கு அடுத்த கட்டமாக என்ன அப்படி நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு குடியாத்தம் குமரன் அதற்கப்புறமா ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமாவே எல்லாம் நார்மலைஸ் ஆகி மறுபடியும் டிவி சேனல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரினுடைய யூடியூப் சேனல்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது காட்பாடியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவரினுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்குமே, காட்பாடி தொகுதியானது விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அங்கே மிகப்பெரிய அளவு மாம்பழ விளைச்சலானது இருக்குது. குறிப்பாக அங்கே விளையக்கூடிய மாம்பழங்களை பக்கத்து மாநிலங்களும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கொண்டு போய் அங்கே போயிட்டு அதை ஒரு ஜூஸ் ஆக்கி மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கக்கூடிய ஒரு சூழலானது தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. அவரினுடைய தேர்தல் வாக்குறுதி அந்த பகுதியிலே ஒரு மாம்பழ தொழிற்சாலையானது அமைத்து தரப்படும் அப்படின்ட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. அதை சும்மா காற்றுல பறக்க விட்டுருக்காரு அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் சொல்கிறாங்க. அந்த பகுதியை பொறுத்த மட்டுமே வெடிமருந்து தொழிற்சாலையானது முன்னாடி செயல்பட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் தற்பொழுது அது செயல்படாமலே இருக்குது. இதை நான் மறுபடியும் செயல்படுத்தி தருகிறேன் அப்படின்ட்டு 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுத்தாரு. அதையும் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தாமலே இருக்கிறாரு. குறிப்பாக அங்கே பல்வேறு விதமான அடிப்படை பிரச்சனைகள் நிறைய அங்கே இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக உள்ளடி அரசியலுக்கு தற்பொழுது மிகப்பெரிய அளவு ஆளாகி இருக்கிறாரு துரைமுருகன். அவரினுடைய பதவிக்கு TR பாலு வர இருக்கிறதாகவும் ஒரு அரசியல் புரசலாக ஒரு பேச்சுக்களானது போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல துரைமுருகன் அவரினுடைய அரசியல் எதிர்காலம் 2026 என்ன ஆகும், மக்கள் அவரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு வீடியோ பார்த்துருக்கூடிய நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய நபர் தஞ்சையில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அதனுடைய எம்எல்ஏ கோவை செழியன் அவர்கள் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பானது இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, இதற்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர் மீது பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுந்த ஒரு நிலையினால மட்டுமே தான் இவருக்கு இந்த ஒரு அமைச்சர் பதவியானது கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் என்ன ஒன்று அப்படின்னா, குறிப்பாக இவரினுடைய செயல்பாடுகள் அந்த திருவிடை மருதூரில் எப்படி இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் சொல்கிறாங்கன்னா, அது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. குறிப்பாக டெல்டா பகுதி, காவிரி ஆறு கடைசியாக போயிட்டு கடலில் கலக்கக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்குது. அங்கே தடுப்பணைகள் அமைத்து குறிப்பாக அந்த ஒரு பகுதியில் தண்ணியை சேமித்து வச்சு அதை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகை பல்வேறு விதமான நடவடிக்கைகள் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் சொன்னார். ஆனால் சொன்னபடியே தான் இருக்குது. அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டானது அவர் மேலே வைக்கப்படுது. அதே போல் அங்கே குத்து விளக்கு அந்த ஒரு உற்பத்தியானது மிக பெரிய அளவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொழில் மேம்படுவதற்கான செயல்முறைகளை செஞ்சு தருவேன் அப்படின்ட்டு 2021 தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுத்தாரு.
ஆனால் அதுவும் வெறும் வாக்குறுதியாகவே இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் சும்மா குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியானது தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துல இருக்குது. ஒவ்வொரு மாதமும் மாத வாடகையை அரசாங்கம் கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அரசுக்கு சொந்தமான இடத்திலேயே ஒரு அரசு பள்ளி கட்டுவதற்கான செயல்முறைகளை அவர் செய்யாத ஒரு சூழலானது நிலை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து அந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. போக்குவரத்து வசதிகள் இல்லாத ஒரு சூழலானது இன்னைக்கு வரைக்குமே அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த ஒரு பகுதியில் ஆடுதுறை பகுதியில் வேளாண் கல்லூரியானது, ஏன்னா அந்த ஒரு டெல்டா பகுதின்றதால வேளாண்மை கல்லூரியானது மிகப்பெரிய அளவு அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்குமே எதிர்பார்ப்பாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை செழியன் அவர்களினுடைய செயல்பாடுகளை குறித்து மக்கள் அவரை என்ன செய்வார்கள் அப்படின்ட்டு வீடியோ பார்த்துருக்கூடிய உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இவர் வெற்றி பெற்றது அப்படின்னா ஏதோ ஒரு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்லலாம். இவர் வெற்றி பெற்றக்கூடிய தொகுதியானது தனி தொகுதியும் கூட. குறிப்பாக என்ன அப்படின்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இவர் கடந்த அவர் பொறுப்பேற்றதற்கு அப்புறமாவே கிட்டத்தட்ட சைலண்ட் மோடில் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன மாதிரியான செயல்களை செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. குறிப்பாக மனிதவள மேம்பாட்டுத்துறை இதை பொறுத்த வரைக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ரெக்யூர்மெண்ட் இருந்தது அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வச்சு ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாடு சார்ந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வச்சு ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு 4-4.5 வருஷமாக ரெக்கவர் பண்ணுறதுல பல்வேறு விதமான சிக்கல்களும் இருக்குது. அது வேறு விஷயம். இருந்த போதிலும் ஒரு துறையினுடைய அமைச்சராக இவரினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. அந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக என்ன அப்படின்னா குறிப்பாக பனியன் தொழில் சார்ந்த பல்வேறு விதமான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள், உணவு, குடிநீர், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாலை வசதி, இப்போ அது மட்டும் இல்லாமல் தெருவிளக்கு வசதி, இந்த பல்வேறு விதமான வசதிகள் அங்கே இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவரை எப்படி பார்ப்பார்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.